6, 7 மாசமா எங்க ஸ்வேதா போயிருந்த? இல்ல நீ என்ன சொல்ற? நேர்ல வந்து பார்த்தியா? பேசுனியான்னு? எவ்ளோ மெசேஜஸ், எவ்ளோ ஃபோன் கால்ஸ் பண்ணியிருப்ப? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், உன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். ஆனா நீ என்ன பண்ண ஸ்வேதா? என் மேல தான் தப்பு இல்ல. சரி, உனக்கு எனக்கு என்ன சண்டை ஸ்வேதா? ஏன் நீ வீட்ட விட்டு போன? நான் போறப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லு, நான் சைன் பண்ணி தரேன் டிவோர்ஸ்ல. ஆனா நீ, நான் உண்மையா இருந்ததுக்கு, நான் உன்னை அடிச்சேன், கொடுமை பண்ணேன், சித்திரவதை பண்ணேன்னு சொல்லி, நான் பண்ணாத தப்புக்கு 50 lakhs அலிமனி கேட்டா, நான் எப்படி ஸ்வேதா டிவோர்ஸ்ல சைன் பண்ணி கொடுப்பேன்? என்னால ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஸ்வேதா ஜட்ஜ் பண்ற? பாஸ்ட்டை வச்சா? உங்களை கேட்குறேன், கேரக்டர் வச்சா இல்லை லுக்கை வச்சா? அந்த ஆடியோ நானும் கேட்டேன். நான் அவங்க அக்காவும் நானும் இந்த ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா? இல்லை. நான் பேசியிருந்தா எல்லாம் பேசியிருப்பேன். ஏதாச்சும் இருக்கணும்ல, அது இருக்கா? அதுவும் இல்லை. சரி, இப்படி எதுவுமே இல்லாதப்ப இப்போது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாச்சும் இருக்கா? அதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடியோ வச்சு, அப்ப வீடியோ போட்டவர் இப்ப என்ன சொல்றாரு? இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஆதிதான் பண்ணிருப்பாரு. 1000 மடங்கு உண்மை நான் எங்கேயுமே சொல்லல. உனக்குலாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சிச்சா? நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா பஸ் இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என் நிலைமையில இருந்தால் நினச்சி பாருங்களேன். சொந்த பொண்டாட்டியே ஒரு ஆடியோ கேட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நீ தான் ஒரு பொண்ணு சாவுக்கான்னு சொல்கிறப்ப அந்த மனுஷனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்நேரம் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஆனால் நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும்தான் இருந்தேன். அவளுக்காக தான் வாழ்ந்தேன், அவளுக்காக செத்தேன், அவளுக்காக மட்டும்தான் உண்மையாக இருந்தேன் தெரியணும் எல்லாத்துக்கும். நான் உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறப்ப ஸ்வேதா எல்லா உண்மையும் சொல்லி தான் நான் பண்ணேன். நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீ பண்ணியான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாம் நான் பண்ணேன். எல்லாம் நீ பண்ணலையான்னு கேட்டால் எல்லாம் நான் பண்ணல. ஏன்னா இதை நான் பண்ணல ஸ்வேதா, நான் பண்ணல ஸ்வேதா. ஸ்வேதா, இவ்வளோ நாளாக நீ எங்கே போயிருந்த? இப்போ வந்து நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க. நானா உன்னை விட்டு போனேன்? நீ தான் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ வரைக்கும் உன்னை எவ்வளோ தடவை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். நேரில் வந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறல்ல, அப்பெல்லாம் ஒரு வாட்டி என் கூட வந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆதி இப்படி ஒரு கேள்வியை ஸ்வேதா அவங்களோட வீடியோவுக்கு பதிலடியாக பதிவிட்டிருக்காரு. கொஞ்ச நாளாகவே ஆதி அவர் மேலே அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஆதி அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, அவர் வந்து இவ்வளோ மோசமா இருக்காரு அப்படின்னெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆதி அவரே இன்னைக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டு, கேரளா பஸ் இன்சிடெண்ட்ல எப்படி வந்து அவர் மேலே தப்பே இல்லாமல் அவர் தப்பானவர்னு சொல்லி அவரை தவறான முடிவெடுக்க வச்சாங்களோ, அதே போல தான் இப்போ எனக்கும் நடக்குது. என்னையும் இப்படியெல்லாம் சொல்லி காண்பிச்சு ஒரு தவறான முடிவெடுக்க வச்சு என் வாழ்க்கையே மாற்ற போகிறாங்க. சொல்லப்போனால் நான் என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கேன், இவ்வளவு பிரச்சனையில் தள்ளப்பட்டிருக்கேன்னு ரொம்ப வேதனையோட அவர் அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் ஆதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வீடியோவில் நிறைய முறை ஸ்வேதா அவங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா தவறே நடக்காமல் என் மேலே வந்து குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு நிறைய முறை வந்து சொல்கிறாங்க. என் மேலே தவறு இருந்தால் அதை நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு அவர் வந்து வெளிப்படையாக பேசுகிறத பார்த்தா அவர் மேலே உண்மையாலுமே குற்றச்சாட்டு இல்லையா? இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை பழி வாங்குறாங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.